subscribe. நண்பர்களே, பற்கள் பராமரிப்பு. பற்கள் பராமரிக்கிறதுக்கு 5 விஷயம் என்னென்ன செஞ்சா பற்கள் எந்த நோய் கிருமி தாக்குதலுக்கும் ஆளாகாம பற்களை சிறந்த முறையில் பராமரிக்கலாம். நம்பர் 1, 2 வேளை பற்களை நல்ல ஒரு டூத் பேஸ்ட் வச்சு நீங்க சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்தினா மட்டும் பத்தாது, உங்களுடைய நாக்குகளையும் சுத்தப்படுத்திட்டு நல்லா வாயை கொப்பளிக்கணும். கொப்பளிச்சுட்டு உங்களுக்கு சால்ட் அல்லது லெமன், புதினா இந்த 3ஐயும் வச்சு நாக்கை பல்ல நல்லா க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு வாயை கொப்பளிச்சு துப்பிட்டு உங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தா செயல்படும். நம்பர் 2, பற்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது எண்ணெய், அதாவது கொப்பளிக்கணும். அதாவது நல்ல எண்ணெய் வாயில விட்டு கொப்பளிக்கணும். அது என்ன சொல்லுவாங்கன்னா ஹாகிள் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஹாக்லிங் நல்லா எண்ணெயை உள்ள வச்சுட்டு வாயை வச்சு அதில் உங்க இருக்கக்கூடிய கிருமிகள், அழுக்கு தொற்று எல்லாம் வெளியே வர மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஹாக்லிங் பண்ணணும். அப்போ பண்ணிட்டு துப்புனீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு எப்பேற்பட்ட கிருமி தாக்குதலும் அதிலிருந்து உங்களுக்கு வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் 2 நாள் 3 நாள் ஆச்சு ஈறுகளுக்கு நல்லா எக்ஸசைஸ் கொடுக்கணும். வெறும் கை விரலை நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்களுடைய கை விரலால் ஈறுகளை நல்லா தேய்ச்சி கொடுக்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஈறுகளை தேய்ச்சி கொடுக்கணும். ஏதாவது ஹெர்பல் பவுடரோ அல்லது சால்ட், லெமன், சார்கோல், புதினா இதை 3 வச்சு கூட நீங்கள் இது பண்ணி உங்களுடைய ஈறுகளை நல்ல விதமாக மசாஜ் கொடுக்கலாம் 3 நாள். அப்படி பண்ணும்போது ஈறுகள் பலப்படுறது மட்டும் இல்லாமல் கிருமிகள் தாக்குதலுக்கு உட்படாமல் இருக்கும். நம்பர் 4, பல்லுக்கு எப்பவுமே அளவுக்கு அதிகமான ஹீட்டோ அளவுக்கு அதிகமான குளிர்ச்சியான பொருளையே கொடுக்கக்கூடாது. அது உங்களுடைய பல்லினுடைய நரம்புகளுக்கு பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால் அதிக சூடானதோ அதிக குளிர்ச்சியுள்ள பொருளையோ உங்களுடைய பற்களுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க.